Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ரவா கிச்சடி. இது வந்து ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு இது கூட வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கியிருக்கேன், 1 பெரிய தக்காளி, 5 பச்சை மிளகாய் நீட்ட வாக்குல கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 10 பீன்ஸ் எடுத்துக்கலாம். இது பொடியா நறுக்கியிருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். 1 கேரட் பொடியா நறுக்கியிருக்கேன். 10 முந்திரி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 பட்டை, கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து நம்ம சோம்பு எடுத்துக்கலாம் வாசனைக்காக, 2 பிரிஞ்சி இலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ரவை எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 3 கப் நான் ரவை எடுக்க போகிறேன் இன்றைக்கி. தண்ணி அளவு நான் அப்புறம் சொல்கிறேன். இது 1 கப், 2 கப், 3 கப். நம்ம 1 கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி விடணும். ஃபஸ்ட்டு வந்து இதையே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்டடே வாங்கினாலும் எப்போவுமே வந்து ஒரு டைம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சிட்டோன்னா கெடாது, அதாவது செல் எதுவும் பிடிக்காது. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வாங்கிட்டு 1 கிலோ ஒரு 1/2 kg வாங்கினா கூட வறுத்துட்டு நம்ம டைட் கண்டெய்னர்லையும் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்துட்டோம். அதாவது நல்லா வறுபட்டுருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கும், நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ரவை வந்து நம்ம 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் கிச்சடிக்கு. இது நல்லா பொன்னிறமாகட்டும். அதே மாதிரி கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, ஏலக்காய், லவங்கம், கொஞ்சமாக சோம்பு, பட்டை, இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு சிலருக்கு வந்து இந்த மசாலா டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அது மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணணும். ரவா கிச்சடிக்கு இஞ்சியும் போடலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2ம் கலந்தும் போடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் வந்து இஞ்சி மட்டுமே போடுவாங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். முந்திரி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதக்கிட்டோம். இப்போ கேரட் போட்டுக்கலாம், பட்டாணி, பீன்ஸ். இது ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதாவது காய்க்கு மட்டும்தான் போடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. உப்பு போட்டாவே தண்ணி விடும். அப்படியே நீங்கள் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலும் நீங்கள் வந்து நல்லா வந்து தண்ணி வந்து அதாவது ஜாஸ்தி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்கணும். ரவைக்கு நம்ம இந்த கப்பில் வந்து 1 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கிறோம். நம்ம 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி விடணும். 1, 2. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 5 கப் ஊற்றிக்கலாம். 3, 4, 5. அடுத்து இன்னொரு கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 5 கப், 6, 7, 1/2 கப், 7.5 கப் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ரவை போட்டுக்கலாம். இப்போ செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ மூடி வச்சுட்டு கொதிச்சதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து பொறுமையாக நம்ம ரவையை வந்து போட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா கட்டி பிடிச்சிரும்.
இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வெந்துருச்சு ரவை. இதில் கட்டி இருந்தாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் ரவை வெந்துடும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம தாளிக்கிறப்ப ஊற்றக்கூடாது, கடைசியாக நெய் போட்டுக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. ரவா கிச்சடி பொறுத்த வரைக்கும் சூடாக சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆறி சாப்பிடாதீங்க. அப்படியே வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும். சூடாக இருக்கிறப்ப தான் சாப்பிடணும். சுவையான ரவா கிச்சடி ரெடி. நான் ரவா கிச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.